نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال نبينا صلى الله عليه وسلم قال عمر بن الخطاب رضي الله تعالى عنه إن شئت أنكحتك حفصة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய இறைவனின் அருள் பெற்ற அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் நாம வந்திருக்கக்கூடிய நிகழ்வு எதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம வந்திருக்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிச்சயதார்த்தம். அப்படிதானே? தெரியல. நம்ம மார்க்கத்துல இது மாதிரி நிச்சயார்த்தம் பண்றதுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிறதையும் லேசா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நாம பார்த்துக்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரவேற்கலாம் முடிஞ்சா வாங்க. நான் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா முகருக்கு நேரம் இன்னும் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம முகர் தொழுகைக்கு போகணும் இல்லையா? சரி, அல்ஹம்துலில்லா. மாப்பிள்ளையோட அத்தா அம்மா வந்திருக்காங்களா? தகப்பனா? அல்ஹம்துலில்லா. பெரும்பகுதி இந்த நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது தமிழ் வழக்கத்துல நாம் சொல்லக்கூடிய பெயர். அரபியில இதற்கு பெயர் ஹித்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஷரீஃபிலையும் அல்லாஹ் தஆலா இந்த ஹித்பத் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லி தருவாங்க. எப்பெல்லாம் இது போன்று பெண் பேசுதல் அல்லது மாப்பிள்ளை பேசுதல், நிக்காஹ் அல்ல, நிக்காஹுக்கு முன்னாடி இது போன்று பேசி வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளுடைய ஷரியத்துல, நம்மளுடைய இந்த இஸ்லாமிய மரபுலையும் உண்டு அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல வைக்கணும். ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகள் ஹப்ஸா, உமர் அவர்களுடைய மகள் யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்னுடைய மகளை நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான உஸ்மான் அவர்களிடத்துல போய் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்துல இப்போதுதான் என்னுடைய மனைவி இறந்து போன அந்த கஷ்டத்துல நான் இருக்கிறேன். அதனால இப்ப வரைக்கும் 2வது திருமணத்தை பத்தி எனக்கு ஐடியா இல்லை, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, அபூபக்கர் நாயகம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்னுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு திருமணம் செய்து தர்றேன் அப்படின்னு ஹித்பத் பேசுவாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, அபூபக்கர் நாயகம் ரொம்ப அமைதியாக அந்த விஷயத்தை கடந்து போயிடுவாங்க. எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. உஸ்மான் நாயகம் மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொன்னாங்க, ஆனா அபூபக்கர் நாயகம் எதுவுமே பதில் சொல்லாம கடந்து போயிடுவாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்தோட, என்ன பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும், பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்க்கணுங்கிற அந்த எண்ணத்துல, அதுலயும் முதல் கணவரை இழந்து போன பெண்ணாக இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த நிலைமையை பத்தி உமர் நாயகம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே உமர் அவர்களை கூப்பிட்டு, உங்களுடைய மகனை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்பத் பேசுவாங்க, நிச்சயதார்த்தம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் நாயகம் சொல்லுவாங்க, நான் ஏன் அன்னைக்கு அமைதியா இருந்தது இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லி உமர் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமாக பேசி இருந்ததுனாலதான் நான் உங்கள்கிட்ட எதுவுமே பதில் சொல்லல. என்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்,
ஹப்சாவிற்கு உஸ்மானை விட சிறந்த மணமகன் கிடைப்பார், அதுபோன்று உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த மணமகள் கிடைப்பார்னு சொல்லி உஸ்மான் நாயகத்துக்கு தங்களுடைய 2வது மகளையே கட்டி வச்சாங்க அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, எதுக்காக இந்த இடத்துல நாம் இதை சொல்றோம்னு சொன்னா, ஹித்பத் அப்படிங்கக்கூடிய பெண் பேசுதல் அல்லது மாப்பிள்ளை பேசுதல் அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்மளுடைய மார்க்கத்துல ஒரு வழமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயதார்த்தம் பேசிட்டாலே நிக்காகவே முடிஞ்ச மாதிரி எல்லாரும் நாம என்ன செஞ்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ஹித்பத் பெண் பேசுதல் அல்லது மாப்பிள்ளை பேசுதல்ங்கிற நிகழ்வு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, எப்படி நாம நினைச்சுக்கிறோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த இரு மணவீட்டார்களுக்கு மத்தியில் உண்டான ஒப்பந்தம் மட்டும்தானே தவிர அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் உண்டான ஒப்பந்தம் அது கிடையாது. அந்த நிக்காஹ்ல தான் நம்ம என்ன செய்யறது, நாம சொல்லி கொடுக்கிறது. அந்த நிக்காஹனுடைய மஜ்லிஸ் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த மணமகனோ அந்த மணப்பெண்ணோ என்ன செய்யக்கூடாது, தனியா பேசுறதுக்கு கூட அனுமதி கிடையாது நம்ம மார்க்கத்துல. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே நாம என்ன செஞ்சிடறோம்னு சொன்னா, 2 பேருக்கும் நம்பர்களை ஷேர் பண்ணி கொடுத்துறது, எனி டைம் வாட்ஸ்அப்ல அவர்கள் உரையாடி கொண்டே இருப்பது, நார்மல் ஆஃப்லைன்லையும் உரையாடி கொண்டு இருப்பது, அல்லது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனோடனே மணப்பெண்ணையும் மணமகனையும் ஒன்னா உட்கார வச்சு போட்டோக்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்ம மார்க்கத்துல கொஞ்சம் கூட என்ன கிடையாது, அனுமதி கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடணும். சப்போஸ் இது போன்ற சொல்லக்கூடாது இந்த மஜ்லிஸ்ல இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி நிச்சயம் முடிந்த ஒரு தம்பதிகளை உட்கார வச்சு போட்டோலாம் எடுத்ததற்கு பின்னாடி இருவரில் ஒருவர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க மஜ்லிஸில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒருவர் இழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய ஒருவருடைய சூழலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர்களுடைய அடுத்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை அவங்க எப்படி கடந்து போறது, இதுக்கு தான் நம்ம மார்க்கம் சொல்லுது. நிக்காஹ் ஆனதற்கு பின்னால் மட்டுமே என்ன செய்யணும், 2 பேரும் ஒன்னா உட்கார வைக்கிறது கூட அப்படித்தான் நம்ம அமைச்சுக்கிறதுங்கிறத நம்ம மார்க்கம் தெளிவுபடுத்தி தருது. இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா? இன்னைக்கு நாம அந்த ஹித்பத் அப்படிங்கக்கூடிய நிச்சயதார்த்தம் நிகழ்வுல நாம இருக்கிறோம். இது நம்ம ஷரியத்திற்கு மாற்றமான விதத்துல எந்த விதத்திலையும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனம் வைக்கணும். நிக்காஹுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா பேசிட்டோம்னு சொன்னா நிக்காஹுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிக்காஹுக்கு பின்னால் வர்றதுக்குண்டான காரணமே என்னன்னா, என் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், என்னோடு அந்த பெண் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது தான் இன்றைய காலத்துல நிறைய பிரச்சனைகளாக வந்து உருவெடுத்து நிற்கிறது. காரணம் என்னன்னா, நிக்காஹுக்கு முன்னாடி உருகி 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 பேசிட்டு நிக்காஹுக்கு அப்புறம் கண்டுக்கிடாம நமக்குன்னு சொந்தமாயிருச்சுங்கிறதுனால கண்டுக்கிடாம நம்ம விட்டுறதுதான் அதனுடைய காரணங்களில் ஒன்று பிரதானமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால பேசுதல் எல்லா விஷயத்தையும் நிக்காஹுக்கு அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்ப இரு வீட்டார்களும் பேசி இன்ஷா அல்லாஹ் எல்லா நிகழ்வுகளையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துஆ ஓதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? பறக்கத்திற்காக வேண்டின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களை ஞாபகம் வச்சு ஏதாவது குல்ஹுவல்லாஹு சூரா, அல்ஹம்து சூரா, முஅவ்விதத்தைன் சூராக்களை ஓதி நாம் என்ன செஞ்சுக்கிடுவோம், ஒரு சிறு துஆவை பறக்கத்திற்காக ஓதிக்கொள்வோம். அல்லாஹ் உண்மையை விளையாமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.